சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் எல்கேஜி ஒர்க் ஷீட் தான் இப்போ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். நான் வரிசையில் வட்டமிடுக பார்த்துட்டோம், ரெயின்போ ட்ரேசிங் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எழுத்துக்குள்ளேயே வந்து வண்ணம் அடிக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறேன் செல்லும். இப்போ இந்த மாதிரி நான் எழுத்துக்குள்ளேயே வந்து வண்ணமிடும் வந்து பார்க்கும்பொழுது அந்த எழுத்தோட வடிவம் வந்து குழந்தைக்கு நல்லாவே மனசில் பதியும். இந்த ஒர்க் புக் வேணும்னா மேம்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒன்றை மட்டும் நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். அதுவே குழந்தைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸசைஸ் மட்டும். இப்போ இந்த வண்ணமிடுக முடிச்சிட்டாங்கன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணிவிட்டு அவங்கள விளையாடுறதுக்கு அனுமதிங்க. அடுத்த நாள் நம்ம வேறு எக்ஸசைஸ் வந்து பார்க்கலாம். வெளியே வராமல் அழகாக அடிட சொல்லும். இப்போ நான் பாப்பா அடிக்கிறது தான் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். நான் 2 சுழி நான் சொல்லிட்டே அடிங்க. 2 சுழி நான். வெரி குட். இப்போ குழந்தைங்க எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக அடிக்கிறாங்களோ அவங்க இஷ்டத்துக்கு விடுங்க. இப்போ அவன் மல்டி கலரில் அடிக்க போகிறாளா? ஓகே. எனக்கு முக்கியம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வராமல் அடிக்கணும். அதே மாதிரி இது என்ன எழுத்துன்னு தெரியணும் உங்களுக்கு. என்ன எழுத்து? வெரி குட். அது வரைக்கும் தான் நம்மள கான்செப்ட். அதனால் குழந்தைங்கள அவங்க இஷ்டத்துக்கு வந்து சூப்பர் நீ நல்லா அடிக்கிற, எந்த கலர் வேணாலும் எடுத்து அடி அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க. ஆனால் லியாண்ட்ரா பாருங்கள் அங்கங்கே வெள்ளையாக இருக்குது, அதுக்கப்புறம் வெளியே வருது. வெளியே வராமல் அழகாக அடிங்க. வெரி குட் ரச்சலம், வெரி குட். எங்கெல்லாம் வெள்ளையாக இருக்கோ அங்கெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். நிதானமாக அடிங்க, பொறுமையாக அடிங்க. வெரி குட், வெரி குட், சூப்பரா. இப்போ பாருங்கள் நான் வெள்ளையாக எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் எங்கெல்லாம் அவள் கம்ப்ளீட்டாக விட்டுருக்காளோ அதெல்லாம் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பர் ரச்சலம். வேறு எங்கெல்லாம் வெள்ளை இருக்குது, வெள்ளையாக இருக்குது? சூப்பர். அடுத்து இப்போ பாருங்கள் 2 சுழினா வண்ணம் விட்டுடாங்க. இதோட ஒரு நாள் போதும். அடுத்த நாள் பாருங்கள் 2 சுழினா சொல்லுங்கள். 2 சுழினா. பீட்ரூட். பீட்ரூட். விமானம். விமானம். கேரட். கேரட். அன்னம். அன்னம். பூசணிக்காய். பூசணிக்காய். கத்திரிக்காய். கத்திரிக்காய். வானவில். வானவில். பீட்ரூட்டில் 2 சுழினா இருக்கா? பீட்ரூட்டில் சவுண்டு கேட்குதா? இல்லை. அப்போ மேட்ச் பண்ணலாமா? கூடாது. சத்தமாக சொல்லுங்கள். மேட்ச் பண்ணலாமா? கூடாது. விமானத்தில் 2 சுழினா வருதா? சவுண்டு கேட்குதா? 2 சுழினா விமானம். ஆமாம். அப்போ மேட்ச் பண்ணுங்க. வெரி குட். கேரட்டில் 2 சுழினா இருக்கா? இல்லை. இல்லை. அன்னமில் 2 சுழினா சவுண்டு கேட்குதா? அன்னம்னா இருக்கு. அப்போ மேட்ச் பண்ணுங்க. பூசணிக்காயில் நான் வருதா? இல்லை. இல்லை. அப்போ மேட்ச் பண்ணலாமா? இல்லை. சத்தமாக சொல்லுங்க. கூடாது. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் 2 சுழினா சவுண்டு கேட்குதா? கத்திரிக்காய். சத்தமாக சொல்லுங்க. இல்லை. அப்போ மேட்ச் பண்ணலாமா? கூடாது. வானவில் ஆமாம். சவுண்டு கேட்குதா? மேட்ச் பண்ணலாமா? பண்ணுங்க. வானவில். அப்போ நான் விமானம். நான் விமானம். நான் அன்னம். நான் அன்னம். நான் வானவில். நான் வானவில். வெரி குட். இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு எனக்கு மேம்க்கு வந்து வாட்ஸ்அப் அனுப்புங்க. நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். தேங்க்யூ.